ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியேறிருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க. இது வரைக்கும் பார்த்தா 18-19 தவணைக்கான அமௌண்ட்டை வங்கி கணக்கு செலுத்தியிருக்காங்க. எவ்ரி மந்த்து 15ஆம் தேதி கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு செலுத்துகிறாங்க. ஸோ இப்போ ஒரு புதிய அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற நிறைய பேர் மனு அளித்துள்ளனர். இன்னும் 3 மாதங்களில் இதற்கான விண்ணப்பம் பெறப்பட்டு தகுதி வாய்ந்தவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு 3 மாதத்தில் நிச்சயம் பார்த்தா மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மாதம் அப்படின்றத திரும்ப இப்போ சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்தில் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பட்ஜெட் தாக்குதல் போலும் இன்னும் 2 மாதத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரும்ப 3 மாதம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை 3 மாதத்துக்குள்ளே வருது அப்படின்ற மாதிரி. ஸோ நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தான் இந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. விடுபட்ட தகுதியுள்ள மகளிருக்கு 3 மாதத்தில் உரிமை தொகை வழங்கப்படும். இதற்கான அப்ளிகேஷன் பெறப்பட்டு ஸோ தகுதி உள்ளவங்க விடுபட்டவங்க நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்றதையும் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தா பட்ஜெட் தாக்கலின் போது இந்த மகளிர் உரிமை தொகைக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யாரெல்லாம் தகுதி இருக்கவங்க அப்படின்றத குறித்து ஒரு பட்டியலை பார்த்தா வெளியிட்டிருந்தாங்க. அதை குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அதுக்கு யார் யாரெல்லாம் தகுதி இருக்குது, யார் யாரெல்லாம் தகுதி இல்லை அப்படின்றத கொடுத்து ஒரு லிஸ்ட் அவுட் பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணி அதுக்கேற்ற மாரி எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லைன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை குறித்து இதான் உங்களுக்கான ஒரு அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. இன்னும் 3 மாதம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வெளியிடுறாங்க அப்படின்ற மாதிரி. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.